அத்தனை மொழியிலும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் செட் ஆகிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து ஓவராக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷன் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ மீதி எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க. எந்தெந்த ஃபோட்டோஸ்க்குலாம் கொஞ்சம் ஓவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் போய் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு வைப் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரியில் இந்த ரவுண்டு வைப்ன்ற எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், அந்த மேலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும், அதில் வைப்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரவுண்டு வைப் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டா ஆன் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரவுண்டு வைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதவே ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வேறு ஃப்ரேமில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்க. உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், என் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவையும் எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க, ஃபுல்லாகவே பேக்கில் வந்துருங்க. எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பாருங்கள், உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோ இப்படி இந்த மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே பாருங்கள் உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. பிளர் வந்து உங்களுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் வந்து அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ணிக்கோங்க, -100 கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்ஸ்டா பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் பிஎன்ஜி, அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோமோக்கி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இப்போ எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக அதோட சைஸ்க்கு அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும்.
இப்போ கரெக்டாக அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையே டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இது மாதிரி கீழே கார்னரில் கீழே இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெக்ஸ்ட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் மல்டிபிள் ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.